ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அனிமோன் ஆசிரியர் சொன்னார், ஜேயூஸ் கடவுளை போல, ஜேயூஸ் கடவுளை போல அல்லது உகரட்டிக் லிட்ரேச்சரில் வர பாகால் கடவுளை போல இவர்கள் இப்படி செயல்படுவார்கள். இந்த இலக்கிய நயங்களில் இருக்கிற வார்த்தைகளை போல் அவர்கள் செயல்படுவார்கள். அவளை பற்றி இந்த மாதிரி பாடல் இயக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையை, செயற்கையை, அதே மாதிரி வான மண்டலங்களை, பூகோளங்களை, நீர்நிலைகளை, அதே போல் காற்றை எல்லாம் வைத்துக்கொண்டு இறைவன் செயல்படுத்துவது போல அந்த காட்சிகள் அந்த மதங்கள் அந்த மதத்தினுடைய பாடல் வரிகளிலும் இருக்கிறது என்பதை சுட்டி காண்பித்து ஒரு உன்னதமான ஒரு உயர்தரமான ஒரு பாடலை ஆசிரியர் நமக்கு தந்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டு சொல்வார். அதே போல் இந்த முதல் பகுதியில் நாம் 22 வரைக்கும் ஒரு டெக்ஸ்டை நம்ம பார்க்குறோம். அதில் இந்த கடைசி பகுதியில் பார்க்கணும், 17, 18, 19 பாருங்களேன். உயரத்து நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார், வெள்ளப்பெருக்கு நின்று என்னை காப்பாற்றினார். வாசிப்போமே, அந்த 2 வசனம் வாசிப்போமே. என் வலிமை மிகு எதிரிகளிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார், என்னை விட வலிமை மிகு பகையரிடமிருந்து என்னை பாதுகாத்தார். எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள், ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாயிருந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார், நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ரொம்ப அழகான பகுதி. அந்த 17 to 19 மூணு செய்தி சொல்லிடலாம். ஒன்று வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, அவர் டப்புன்னு பிடிச்சி தூக்கி எடுக்கிறார் இல்லைங்களா. ஆற்றுல ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போகுதுனாக்க அவன் அந்த அப்படியே டக்குன்னு ஆடு மாடலாம் எடுத்து போவோம், டக்குன்னு தூக்குவாங்க. செத்துச்சு போச்சு முடிஞ்சது கதைன்ட்டு இருப்போம், டக்குன்னு தூக்கி எடுப்பாங்க. அது மாதிரி உயரத்து நின்று அவர் எட்டி என்னை பிடித்து கொண்டார், வெள்ளப்பெருக்கு நின்று என்னை பாதுகாத்தார். அது போலாது. இரண்டாவது அது எதுக்காக சொல்கிறேன்ல, இஸ்ராயல் நாட்டில் வாடி அப்படின்ற WADIன்னு சொல்லிட்டு வாடின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்க இந்த பக்கம் மலைகள் இருக்கும், இந்த பக்கம் மலைகள் இருக்கும், நடுவில் ஒரு நீரோட மாதிரி இருக்கும். எங்கன்னா மழை பெஞ்சுனாக்க தண்ணி பயங்கரமாக வரும், பயங்கரமாக தண்ணி அதில் போகும். மழை இல்லாத சமயத்தில் அது மணல் மாதிரி இருக்கும், நடக்கிறதுக்கு அருமையான ஒரு குளிர் சார்ந்த ஒரு நிலமாக இருக்கும். அப்போ இப்போ என்னன்னாக்க இந்த இடத்துல ஒரு அருமையான வார்த்தை சொல்லுது, வெள்ளப்பெருக்குன்னு என்னை காப்பாற்றினார். இப்போ இங்கே மழை பெய்யாது, எங்கேயோ மலையில் மழை பெய்யும், அந்த மலையினுடைய தண்ணி சடசடசான்னு அடிச்சுட்டு வரும். அப்போ என்னால் மழையை எதிர்பார்த்துக்க மாட்டேன், என்னடா திடுதுன்னு தண்ணி ஐயோ அப்படின்னு பரவாயில்ல. அந்த மாதிரி வெள்ளப்பெருக்குன்னு என்னை காப்பாற்றினார், என்னை எதிர்பாராத வெள்ளப்பெருக்குன்னு காப்பாற்றினார். அதான் மிகப்பெரியது. 1976 நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு மணல் பகுதியான ஒரு இடத்துல இந்த வாடியில் ஒரு டென்ட்டு போட்டு ஜீப்போடு வைக்கிறாங்க. எங்கேயோ மழை பெய்யுது, மழை வராதுன்னு நினச்சாங்க. எங்கேயோ நைட்டு பெஞ்ச மழையினால அந்த ஒட்டுமொத்த கூடாரமே காணாமல் போனதாகவும் இன்று வரை அதை பற்றி தகவல் இல்லை என்றெல்லாம் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவ்வளோ கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு போகிறவங்களாம் அந்த வாடியில் பூந்து போவோம். வாடி கெல்ட் அப்படிம்பாங்க, வாடி கும்ரான் இருக்குது, அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி சமவெளிக்கு இடையே இருக்கிற அந்த நீரோடைகளில் பயங்கரமான தண்ணி வெள்ளப்பெருக்கு வரும்போது காப்பாற்றப்படுவது போல இந்த காட்சி சொல்லப்படுகிறது. அதே போல் என் வலிமை மிகு எதிரிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார், என்னை விட வலிமை மிகு. அதான் டபுள் பாயிண்ட். அதாவது நம்ம போன தடவை சொன்னோம் இல்லைங்களா, அது பேரலிசம், சிந்தட்டிக் பேரலிசம். ஃபஸ்ட்டு வலிமை மிகு எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தார், என்னை விட வலிமிகு என்னை பாதுகாத்தார். வலிமிகு என்னை விட வலிமிகு, அதை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சினானிமஸ் பேரலிசமாக கொஞ்சம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள், ஆண்டவர் எனக்கு ஊன்றுகோலாக இருந்தார். ரொம்ப அருமையான செய்திங்க. இது என் இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். இப்போ வழுக்கிண்ணத்தில் நடக்கிறவனுக்கு ஊன்றுகோல் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரொம்ப முக்கியம். ஊன்றுகோல் வந்து 2 வகையில் இருக்குது. அதாவது கோலும் நெடுங்கழியும் எனக்கு துணையாக இருக்கும் என்று வருகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். திருப்பாடல் 23 வரும், கோலும் நெடுங்கழியும். இப்போ கோல் வந்து நீட்டமான ஒரு கோல் இருக்குது, அது வந்து ஊனி நடக்கலாம், ஊனி நடந்து கொண்டு போகலாம். அல்லது இந்த பக்கம் செடியை வந்து அப்படி இலைங்களாக இருந்துச்சாங்க, இலையை அப்படி அடிச்சு விட்டு ஆட்டை நடக்க விடலாம். 2வது நீட்ட கோலுக்கு அது சின்ன கோல் வந்து குறுந்தடியும் இருப்பாங்களா. அது குறுந்தடி என்ன பண்ணுவாங்கன்னாக்க, எடுத்தாட்டு ஒரு ஓனாய் வருது, ஒரு நரி வருது, இதை வச்சு ஓங்கி அடிப்பாங்க. தூரத்தில் கரெக்டாக அடித்தாங்கனாக்கா நரி ஓடி போயிடும், ஓனாய் ஓடி போதும். அது திருடனே வந்தானா கூட ஆளை அடிக்கிறதுக்கு அதை வச்சுருப்பாங்க. கோலும் நெடுந்து முடியும். இப்போ ஒன்று வந்து அஃபென்ஸ், இன்னொன்று வந்து டிஃபென்ஸு இல்லைங்களா. ரெண்டுமே வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தான் வந்து ஆசிரியர் அழகாக இந்த இடத்துல அருமையாக பயன்படுத்துகிறாரு. என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்தும் என் பகைவரிடமிருந்தும் அவனை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவனுக்கு ஊன்றுகோலாக இருந்தார், ஆண்டவனை பாதுகாத்தார் என்று சொல்லி நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொடுத்தார். நான் ரொம்ப 20 ரொம்ப அழகான வசனம். நெருக்கடியற்ற இடத்திற்கு. இப்போ வந்து நிறைய பிரச்சனை, ப்ராப்ளம், ப்ரெஷர், ரொம்ப டென்ஷன், அப்படியே அமைதியாக கூட்டு வந்து பொறுமையாக உட்கார வச்சு தட்டில் நான் வந்து ஒரு முறை வந்து பெங்களூரில் வந்து ஒரு 2000 சிறுமியருக்காக பைபிள் குயிஸ் கண்டக்ட் பண்ணேன். வினாடி வினா போட்டி. பெங்களூர்லேருந்து ஒரு 21 பங்குலேருந்து 2200 பிள்ளைங்க வந்தாங்க. அந்த மண்டபத்தில் ரெடி பண்ணோம். அப்புறம் சர்ச்சு பூசை சோஜி நகரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ மறைந்த பேரடுத்தர் தந்தை அந்தோணி சாமி அவர்கள் அங்கே பங்கு தந்தையாக இருந்தார்கள். அப்போ வந்து அவர் சொல்வார், நான் போயிட்டு நான் இன்னும் அதை பண்ணல, இதை பண்ணல, அது பண்ணல அப்படிம்பாரு. கண்ணிங்க வா அப்படின்னாரு. எனக்கு சாமி என்ன மண்ணில் கூப்பிட்டு போய் சூடாக ஒரு அழகாக ஒரு டீ போட்டு 2 பிஸ்கெட்டு தட்டில் வச்சு அமைதியாக சாப்பிட்டு நடக்கூடாது அப்படின்றாரு. நான் சாப்பிட்டு முடிச்சு கீழே வந்து கரெக்டாக எல்லாம் ரெடியாக இருக்குது. அதான் நம்மளுக்குன்னு ஒரு மனசுக்குள்ளாக இருக்கிற குழப்பம், அதிர்ச்சி, தயக்கம், அதாகுமா இப்படியாகுமா அப்படியாமான்ற அப்படி நெருக்கடி இல்லாத எடுத்து கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அமைதியாக உட்கார வச்சு பீஸ்ஃபுல் பி காம் ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, டோன்ட் வரி, எவ்ரி திங்ஸ் அண்டர் கண்ட்ரோல். அதான் கடவுளுடைய வல்லமையான ஒரு செய்தி. அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம நினச்சதெல்லாம் வந்து நம்ம நினச்ச மாதிரி அப்படியே நடக்குது. ஆண்டவரே நான் திட்டம் போட்டுருக்கு, அவர் நடத்துகிறார், அவ்வளோதான். அவர் நடத்திட்டு போகிறார். அதுதான் நெருக்கடி ஏற்ற இடத்திற்கு அவர் என்னை உணர்ந்தார். நான் அவர் மனதிற்கு உகந்தவனாக இருந்ததால் ஆண்டவர் என்னை விடுவித்தார். மிக ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இவ்வளோ காரியங்கள் 2லேருந்து 20 வரைக்கும் வந்து கடவுள் அவருக்கு என்ன செஞ்சார்னு சொல்கிறாரு. அதில் வந்து நம்ம ஆண்டோட மனதிற்கு உகந்தவனாக இருக்கணும். என் மனதிற்கு உகந்தவன் இவனே 13ஆம் அதிகாரத்தில் சொன்னது இல்லைங்களா. தாவீதை பற்றி நான் அவருடைய மனத்திற்கு உகந்தவனாக இருந்ததால் அவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சார்னு சொல்கிறார். தாவீது நன்றிந்த உள்ள அங்கே அழகாக தென்படுது. வந்து ஆண்டோர் அவருக்காக காத்திருந்து என் மனது உன்னை விட பெரிய வேறொரு என் மனதிற்கு பிடித்தமான ஒரு அரசை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். கொடுத்தவர் வந்து இவரு ஒன்று தப்பெல்லாம் தப்புனார். ஆனால் எல்லா தப்புக்கும் நடுவுலையும் ஆண்டவர் கூவி அடித்ததுனார். ஆண்டவருக்கு துணையாகவே இருந்தார். துணையாக இருந்து அவனுடைய மனதிற்கு உகந்தவனாக இருந்ததுனால் அவனுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சார். எவ்வளோ அது அப்சலமாக இருக்கட்டும், அபிஷாயாக இருக்கட்டும், அல்லது வந்து ஜோபாக இருக்கட்டும், அல்லது வந்து இத்தாயாக இருக்கட்டும், எல்லாருடைய கரங்களிலும் தயவு கிடைக்க செய்து அவரை மீண்டும் திரும்பி வர செய்து யோர்தானை கடக்க வர வைத்து எதிர்த்து எல்லா எதிரிகளையும் அடக்கி கடைசியில் மீண்டும் அருகில் அமர வைத்து ஆழ வைக்கிறார். தொடர்ந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைக்கிறார் அல்லவா. அதுதான் கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய வல்லமை. அதை நினைத்து தான் தாவீது வந்து மிக மகிழ்ச்சியோடு பாடுகிறார். 21 வாசிப்போமே. ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக்கு அளித்தார், என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார். ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன், பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். அதாவது the payment from the Lord. சில சமயத்தில் நம்ம வந்து ஒரு சிலர் பார்ப்போம், இந்த பஸ்ஸு, இந்த ஹோட்டலில் மோட்டல்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா. வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அந்த விசிலை ஊதுவாங்க, வண்டி வந்து நிற்கும், அவங்க போகும்போது விசிலை ஊதுவாங்க, போங்கம்பாங்க. ஆனால் அவங்க எதாவது எதிர்பார்ப்பாங்க. நம்மளுக்கு இல்லைங்களா, பார்க்கிங் பிளேஸில் ப்ளோ பண்ணுற செக்யூரிட்டிஸு வந்து எதாவது எதிர்பார்ப்பாங்க.
நம்ம வந்து சரி பாவம்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போவோம். எதுவுமே செய்யலை. அவங்க வந்து வந்த அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரையும் டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்காம போனாங்க நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க வேறு. அது மாதிரி கௌரவத்துக்காவது கொடுக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கி விட்டு போவாங்க. இந்த இடத்துல அழகாக சொல்கிறாரு, ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை எனக்கு அளித்தார். என் நேர்மைக்காக என்னுடைய சின்சியரிட்டி, ஹார்ட் ஒர்க்கு, கமிட்மெண்ட்டு, இதுக்காக ஆண்டவர் என்னை உதவி செஞ்சார். எத்தனையோ நான் சில சமயத்தில் பார்ப்பேன். ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில இளம் குருக்களை பார்த்துருக்கேன். 27 ஆண்டுகளான பயிற்சி காலத்தில் இளம் குருக்களே பார்த்துருப்பேன். ஒரு சில குருக்கள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா வேலைகளையும் உளுந்தடிச்சு போட்டு செஞ்சு இழுத்து போட்டுட்டு 10 வேலை 15 வேலை இழுத்து போட்டு தூக்கம் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்காமல் உழைப்பாங்க. நினைப்பேன், இதெல்லாம் இவங்களுக்குலாம் யார் பதில் கொடுப்பா, இவங்களுக்குலாம் யார் சன்மானம் கொடுப்பா அப்படின்னு நினச்சதே உண்டு. ஆனால் நான் நிறைய சமயத்தில் நான் நினச்சதை விட மேலான ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்துருக்கிறார். அதான் இப்போ பார்த்துருக்கோம். அதனால எனக்கு ஆண்டவரே ஹீ இஸ் மை கப், ஹீ இஸ் மை போர்ஷன். அவரே என் உரிமை சொத்து, எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் தருவார், கட்டாயம் தருவார்ன்றது ரொம்ப தாவீது வந்து அது ரொம்ப பொருந்தும். தாவீது வந்து கல்லை பொறிக்கோ எடுக்க அவனை போ அப்படின்னாரு. கிளம்பி போனார். என்ன ஆண்டவரே இதை வச்சு முடியுமா அப்படி அதெல்லாம் எதுவும் கேட்கல. இது ஆகுமா, இதெல்லாம் ஆகிற கேஸா, என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒரு கேள்விங்களே. எடுத்துகிட்டு போனார், கிளம்பி போயிட்டார். அவர் தருவார். எது அந்த இன்னசென்ஸு ஒன்றும் இல்லை. அவன் நாய் சாமியை பற்றி தப்பாக பேசுகிறான், அவனை சும்மா விடுறதா அப்படின்னு அப்பான்னு போய் கிளம்பி போயிட்டார். அவன் ஒரு நேரிய மனதிற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பலன் தான் வந்து அவர் வந்து எல்லா இடத்துலையும் உயர்த்தி வைத்தது. அது பெத்சேபாவோட தவறு செய்த போது கூட கண்ணீர் விட்டு அழுது கண்ணீரிலே கரைந்து ஆண்டவரிடம் அன்பை வெளிப்படுத்தி மீண்டும் திரும்ப அவருடைய அன்புக்குள்ளே வருவதற்கு உதவியாக இருந்தது அவருடைய நேரிய மனம் தான். அந்த நேரிய மனம் மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனிருந்தார், என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார். சில சமயத்தில் நம்ம நினைப்போம், வேலை செய்யும்போது குருக்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுமா, செஞ்சு என்ன பிரயோஜனம், யார் நம்மளை கண்டுக்க போகிறா என்ற எண்ணம் வரக்கூடும். ஆனால் ஆண்டவர் நமக்குரிய செயலுக்கேற்ற பயனை அவர் தருவார், கட்டாயம் தருவார். 23 வாசிப்போமே. அவர் தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன், அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை. அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாய் இருந்தேன், தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்து கொண்டேன். ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார், அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன். இன்க்ளூசிவ் மாதிரி 21, 25 வந்து இருக்கிற ஒரே செய்தி நமக்கு கொண்டு வருது. இப்போ இந்த நீதி நெறிகள் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கு அடியார் என்கிற ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பது எதை பொறுத்து அமைகிறது? நீதி நெறிகளை கடைபிடிப்பதன் மூலமாக தோரா என்கின்ற தோரா சட்டத்தையும் சரி, ஆண்டவருக்கு இந்த சட்டங்களை திருமணமாக துரோகம் செய்யாமல் ஆண்டவருக்கு ஏற்றபடி கடைபிடித்து வாழும் வாழ்க்கை தான் வந்து பயனுள்ள வாழ்க்கையாகுது. அதான் சொல்கிறாரு, நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார். நான் செய்யும் வார்த்தைகளை கேட்க எவரும் அப்படி நடவாதவர் எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டி அறிவிலிக்கு ஒப்பாவார் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒட்டுமொத்த அறிவை தான் இயேசு ஆண்டவர் சுருக்கி சொல்கிறாரு. இப்போ நீதி நெறியோடு நம்ம நடக்கும்போது அவருடைய வழிகளை விட்டு பிரியக்கூடாது, வழிகளை விட்டு மாறக்கூடாதுன்ட்டு. இன்னும் ஒரு இடத்துல வரும், தண்ணி பயங்கர தாகமாக இருக்கும் போர்க்காலத்தில். ஆனால் கிணறு வந்து எதிராளி இடத்துல இருக்கும். அதனால் ஒரு போர் வீரன் மறைஞ்சு போய் அங்கே வந்து அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப வந்து தாவீதுட்டு கொடுப்பார். தாவீது குடிக்க போகிறதோட கீழே ஊற்றிடுவார். ஏன் அரசே கீழே ஊற்றுறீங்கன்னு சொல்லி கேட்டப்ப, நான் குடிக்க இருந்தது என்னுடைய விலை மதிப்பில்லாத போர் வீரனுடைய ரத்தம். ஒருவேளை அவன் கையில் மாட்டியிருந்தால் அவன் செத்திருப்பான். தன் உயிரை பயணம் வைத்து போன தண்ணீர் எனக்கு தேவையில்லை என்று சொல்வார். உடைய நல்ல மனசு பாருங்கள். கடவுளுடைய விதிமுறைகள் நம்முடைய உயிரை போலவே சகோதரனுடைய உயிரும் பிணையானது என்பதை புரிந்து கொண்டவர். அதே போல் எந்த இடத்துலையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம பார்த்தோம், அது ஜோவாபாக இருக்கட்டும், அல்லது வந்து அபிஷாயா இருக்கட்டும், ஹித்தாயா இருக்கட்டும், அகிமாசா இருக்கட்டும், எல்லாரையும் அவர் வந்து அவருடைய வழிகளில் நடத்தினார். விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆண்டவருடைய நீதி நெறிகளை எப்போதும் கண்முன் வைத்திருக்கிறேன். பொருளிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். அவரே நீதி நெறி சட்டம். உங்கள் கண்களை இயேசு மீது பதிய வையுங்கள், தொடர்ந்து போங்கள் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சொல்லுவார் பொருளிகள். என்னோட ரொம்ப அழகாக சொல்லுவார்,
புட்டான் கிரைஸ்ட் என்று சொல்வார். புட்டான் கிரைஸ்ட் என்பார். கடவுளுடைய சட்டங்களை கடைபிடிப்பது என்பது இயேசுவை அணிந்து கொள்வது போலாகும். அப்படியே அந்த ஈஸ்டர் விஜிலில் ஞானஸ்நானம் பெற வேண்டியவர் வருவார், ஆடைகளை களைவார், தண்ணிக்குள்ளே இறங்குவார், திரும்பி எழும்போது எழுந்து இந்த பக்கம் வரும்போது புத்தாள் வெண்ணாடை கொடுப்பார்கள். அந்த வெள்ளை ஆடை என்பது கிறிஸ்துவை அணிந்து கொள்வதை போல புட்டான் கிரைஸ்ட் என்று அழகான வார்த்தையிலே அந்த வாக்கியத்தை முடிப்பார். அதே போல தான் இந்த நற்செய்தி, இந்த ஆண்டுடைய கற்பனைகள் ஒவ்வொன்றும், அது 10 கட்டளையாக இருக்கட்டும், அல்லது உடன்படிக்கையின் கட்டளைகளாக இருக்கட்டும், அல்லது குருக்குலின் கட்டளைகளாக இருக்கட்டும், அல்லது லேவியருடைய கட்டளைகளாக இருக்கட்டும், அல்லது டியூட்ரானமிக் கோடாக இருக்கட்டும், எல்லாமே கடவுளுடைய கட்டளையை நம்ம கண்முன் நிறுத்துகிறது. அதை தாண்டி அதை மீறி நம்ம நடக்கலாகாது, கட்டளை மீறி நடக்கக்கூடாது என்பது நீதிமானுடைய கோட்பாடு. அந்த 26ஆம் வசனம் பாருங்க, நல்ல அழகாக இருக்கு, ஒரு அழகான ஒரு சென்டென்ஸ் அது. மாறா அன்பருக்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றராகவும் நீர் விளங்குகின்றீர். தமிழ்லே இப்போ இவ்வளோ அழகாக மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. எப்ரேய மொழி எவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. மாறா அன்பருக்கு மாறா அன்பராக. நீங்கள் அன்பு செஞ்சீங்க அப்படின்னாக்க அந்த ஒரு துளி அன்பு கூட விட்டு வைக்க மாட்டார். அதே அந்த அவ்வளோ துளி அன்புக்கும் பதில் அன்பு காட்டுகிற ஆண்டவர், பதில் அன்பு காட்டுகிறவர். மாசற்றோருக்கு மாசற்றவராய் நடக்கிறவர். நம்ம நன்மைத்தனத்தோட மாசு இல்லாமல், தவறு இல்லாமல், தப்பு இல்லாமல் நீதியோடு நடந்தோம்னாக்க அவரும் நம்மகிட்ட நீதியோடு நடந்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். தூயோருக்கு தூயோராகவும் வஞ்சகருக்கு விவேகம் உண்மை காட்டுகிறீர். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செய்தி அந்த வருகிறது. எளியோருக்கு நீர் மீட்பளிக்கிறீர், செருக்குற்றோர் ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர். அது நம்ம அன்னைமரியால் பாடுகிற பாடலில் கூட அது ரிவர்சல் நினைப்பாங்க. கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் தியாலஜி, பிப்ளிக்கல் தியாலஜி என்ன அப்படின்னம்னாக்க, இந்த ரிவர்சல் இன் ஆர்டர். பணக்காரன் ஏழையாவான், ஏழை பணக்காரன் ஆவான். செருக்குற்றோர்கள் சிறடிக்கப்படுவார்கள், தாழ்நிலையில் உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அந்த ரிவர்சல் எல்லா இடத்துல அது எந்த மனிதனாலும் யோசிக்க முடியாத ஒன்று. ஏன் இப்படி பண்ணார் கடவுள்னு கேட்க முடியாது. கடவுளுக்கு தெரியும் ஏன் என்ன பண்ணணும், எது பண்ணணும் தெரியாது. இந்த ரேடிக்கல் ரிவர்சலில் கடவுள் நிறைவாக செய்வார். இன்றைக்கு தாழ்மையில் தாழ்வுற்று இருக்கலாம், ஆனால் அடுத்த கணமே மாற்றுவார். அதான் ஒரு ஆசிரியர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார். இறையாதே சும்மா இரு என்பது அவருக்கு ஒற்றை வார்த்தை. இறையாதே சும்மா இரு என்பது ஒரு ஒற்றை வார்த்தை. ஆனால் அது ஒட்டுமொத்த சீரப்பிளாமுக்கு அது வாழ்க்கை. அது ஒத்த வார்த்தை. இறையாதே சும்மாருன்னு சொல்கிறது ஒத்த வார்த்தை. ஆனால் அது அத்தனை பேருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை. முட்டுச்சுன்னா எல்லாம் கம்முதரோன்னு சொல்லி பயந்துட்டு கதறிட்டு தடுமாறிட்டு திணறிட்டு கிடந்தாங்க. அவங்க ஒற்றை வார்த்தை, அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அவர் ஒற்றை வார்த்தையில் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதான் நம்ம பார்க்கணும். 29 வாசிங்க. ஆண்டவரே நீரே என் ஒளிவிளக்கு, ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார். துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். அது ரொம்ப அழகான செய்தியாக இருக்குது. துணையுடன் எப்படையும் நான் நசுக்குவேன். ஆண்டவரே நீங்கள் என் பக்கம் இருந்தீங்கன்னாக்க எந்த படை வேணாலும் நசுக்குவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில சமயத்தில் அந்த ஃபுட்பால் டீம் எடுப்போம். டீம் எடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அதை சொல்லுவாங்கன்னு, நீ என் பக்கம் வந்துட்டு யார் வேணாலும் நீ அவங்க எடுத்துக்கிட்டோம் சொல்லுவார்கள் இல்லைங்களா. ஒரு சில நல்ல விளையாடுற நீ இந்த பக்கம் இந்த டீம் என் பக்கம் வந்துட்டு அவங்க யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம் என்று சொல்வார்கள். அப்போ துணையுடன் எப்படையையும் நான் நசுக்குவேன் என்று ஆண்டுடைய அவ்வளோ அழகான வார்த்தையாக இருக்கிறது. அதில் எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். ஏன்னாக்க மதில் முற்றுகிடப்பட்ட மதிலாக இருக்கும். பக்கத்தில் போனோம்னாக்க மேலேருந்து கொதிக்க தண்ணி ஊற்றுவாங்க, எண்ணெய் ஊற்றுவாங்க, கள்ள தூக்கி போடுவாங்க. உம்முடைய மதிலை கூட மதிலை தாண்டுவேன்னு சொல்கிறார். மதிலை தாண்டுவேன் என்று அழகான ஒரு மிலிட்ரி மெட்டஃபரை உருவாக்குறாரு. அருமையானது. இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவரே கேடயமாக இருக்கிறார். அதான் நீங்கள் வாசிங்க, ரொம்ப அழகாக வாசிங்க. தம்மை நம்பும் அனைவருக்கும் அவரே கேடயமாக இருக்கிறார். கேடயமாக அவர் நம்பி நம்ம வந்துட்டோம் அப்படின்னம்னாக்க, ஏண்டா வந்தோம் இவரை நம்பி அப்படின்னு ஒரு எண்ணம் வரவே வராது. கட்டாயம் எந்த விதமான சிந்தாமல் சிதறாமல் சீராக நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடவுள் நம்ம வல்லமையுள்ள கடவுள். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாரை ஏது? இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகு கோட்டையாய் உள்ளார், என் வழியை பாதுகாப்பானதாக செய்தவரும் அவரே.
அதான் இந்த இறைவன் எனக்கு வலிமிகு கோட்டையாக உள்ளார். ஆண்டவரே என் கோட்டை என் அரண் என்பதில் மிலிட்ரி மெட்டபர்ஸ். ஆண்டவரே என் கோட்டையாக இருக்கிறார், அவரே என் அரணாக இருக்கிறார், அவரே என் பாதுகாப்பு, என் கண்மலை என்று சொல்வார்கள். என் வழியை பாதுகாப்பானதாக செய்தவர் அவரே. ஏன்னாக்க இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ரைட் பண்ணுவாங்க. இது கோட்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோட்டை வச்சுக்கலேன், கோட்டைக்கு வழி இப்படி உள்ளே போகணும் இல்லைங்களா? ஆனால் இஸ்ராயல் நாட்டில் கோட்டையுடைய வழி அவ்வளோ ஈஸியாக விடாது. வழி இப்படி போய் இப்படி தான் வரும். எதுக்காக அப்படின்னாக்க படை வீரர்கள் டக்குன்னு அப்படி உள்ளே பூந்துடக்கூடாதுலாம். குதிரையில் வரர்களோ அல்ல படை வீரர்களோ இல்லை, அவங்க உள்ளே பூந்து இப்படி ஒரு பல்விதமான ஒரு 6-7 சேம்பர்ஸ் இருக்குது. அந்த சேம்பர்ஸில் பூந்து தான் வரணும். அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, மேலே படான்னு அடித்து தாக்குதல் நடத்துவாங்க. அதுதான் இந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. என் வழியை பாதுகாப்பானதாக செய்தவரும் அவரே. ஒருவேளை நான் கோட்டைக்குள்ளே போகும்போது என்னை தாக்குவதற்கு எதிரிகள் நிறையா இருக்கலாம், நிறைய வழிகளை பயன்படுத்தலாம், நிறைய ஆயுதங்களை பயன்படுத்தலாம். ஆனால் என் வழிகளை பாதுகாப்பானதாக ஆற்றுகிறவர் என் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார். இதில் 2 அழகு பாருங்கள், அடுத்த பியூட்டிஃபுல் இது பாருங்கள், ரொம்ப அழகான மெட்டஃபரு. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். ஓகே, இப்போ திருப்பாடலில் களிமான் நீரோடி ஆர்வமாய் தேடுவது போல் ஆண்டவரே நெஞ்சம் உமக்காய் காத்திருக்கிறதுன்னு சொல்லுவோம். கலைமான் உயர்ந்த இடத்துக்கு போவோம், தண்ணிக்கு உயர்ந்த எங்கேனாலும் தேடிட்டு போவோம். இந்த இடத்துல மான்களின் கால்களைப் போல என்னை உயர்ந்த இடத்தில் நிறுத்தி வைத்து என்னை பாதுகாக்கிறார். எனக்கு எந்த ஆபத்து வராது, எந்த ஒரு விபத்து வராது, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் என்கின்ற ஒரு நியாயமான ஒரு வாக்கியை கொடுக்கிறார். போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார், எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும். பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர், உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். ஆண்டவர் பாதுகாக்கின்ற கேடயம், ஆண்டவரே கேடயன்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் தன்னுடைய கேடயத்தை கழட்டி அவங்க கையில் கொடுத்து நீ போராடுன்னு சொல்கிறாரு. அதனால் நான் என்ன பண்ணுவார், உம் துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர், என் துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். அப்போ உம்முடைய வழித்துணை, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய மீட்பளிக்கும் வல்லமை என்னோடு இருக்கிறனால நான் பயப்பட தேவையில்லை. பெருமைப்படுத்தினீங்க, என்னை ஆசிர்வதிச்சிங்க. அதாவது நன்றாக நினைவு இருந்தால் 1 சாமுவேல் புத்தகத்தில் அபியாத்தார் ஆலயத்தில் அரசராக இருக்கும்போது தாவீது அப்பங்களை கேட்க போவார். அப்படி படைவர்களுக்கு அவர்களுக்கு சுத்தமாக இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. சுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். இங்கே வேறு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லும்போது கோலியாத்தினுடைய போர்பாலும் கேடயமும் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வலிமையானது, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு தாவீது எடுத்துக்குவார். இனி இதயங்களை எடுத்து வாசிப்பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. The Lord empowers. தாவீது ஒரு சாதாரண சிறுவனாக இருந்தார். சவுலின் கரங்களுக்கு தப்பித்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அலைந்து திரிந்திருந்தார். 2ஆம் அதிகாரத்திலும் வருகிற அதே வசனங்கள் 47ஆம் வசனத்திலும் வருகிறது. அதே கருத்தோ அல்லது அதே எழுத்தோ ஒன்றாக வரும்போது அது இன்க்ளூசிவ் என்று சொல்வார்கள்.